தேர்தல் நேரத்துல வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி அமைப்பு என்பது ஏங்க நாங்க எதை பத்தி பேசுறோம்? நீ இதுக்கு தான் அவரை நீங்க எதை பத்தி ஏதாச்சும் பேசுறீங்களா? இத பத்தி ஏதாச்சும் பேசுறீங்களா? சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் தேவையில்லாத ரூட் இதுக்காக தான் நான் சொல்றேன். எப்பவுமே நீங்க வந்து இந்த ஊடுசால் ஓட்டுற வேலையை எப்பவுமே நீங்க செய்யறீங்க. இது மூலமா நான் சொல்றேன் கேளுங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம பேசுறது எதை பத்தி பேசுறோம்? மதுரை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உண்மையான முறையில் இவங்க டிபிஆர் தயார் பண்ணி கிடைச்சதுன்னு சொல்லி அனுப்பியிருந்தா மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் கிடைக்கும். ஆனா இவங்க செய்யாத அது காலத்தின் கட்டாயம். நம்முடைய அங்கேக்கனி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ன நினைக்கிறாரு? மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் அதிமுக ஆட்சியில தான் வரணும், எடப்பாடியார் தான் தொடங்கி வைக்கணும். அதுவும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கட்சியை ஆளுகிற அந்த கட்சி ஆட்சியில தான் வரணும்னு சொல்லித்தான் இன்னைக்கு சுக்கநாதரே விரும்புறார். மதுரை சுக்கநாதர் மதுரை மக்களும் விரும்புறாங்கப்பா. ஆட்சியில தான் வரும் அதிமுக ஆட்சி. ஆமா, அதிமுக ஆட்சியில தான் பூமி பூஜை போட்டு தொடங்கப்படும் தெரியுது. இல்ல அதிமுக ஆட்சியில தான் வரணும். இல்ல இவங்க விட்டதெல்லாம் சரி செஞ்சு இவங்க டிபிஆர்ல என்னென்ன தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் கலைந்து உண்மையாக போக்குவரத்து எப்படி நாங்க இப்ப கோரிப்பாளையம் பாலம் கட்டுவதற்கு இந்த அமெரிக்கன் காலேஜ் காம்ப்ளெக்ஸ், தனியார் பில்டிங், அங்க இருக்க தமிழக எண்ணெய் பிரகாரம், அங்க இருக்க கடைகள், இவங்களுக்கெல்லாம் உரிமையாளருக்கு ரூபா கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணி எப்படி நாங்க அந்த பாலம் அமைக்கிறதுக்கான டிபிஆர் தயார் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் டிபிஆர் முறையாக நிலம் எடுப்பவங்களுக்கு முறையாக கொடுத்து இதை செய்வோம். அதிமுக ஆட்சியில தான் வரும் அப்படின்னா நாங்க ஏதோ பாருது. அப்படி கிடையாது. யாரும் அதிமுக ஆட்சியிலோ இதே மாதிரிதான் எய்ம்ஸ் மருத்துவமனையை நம்ம துணை முதலமைச்சர் சொன்னாரு, தூக்கிட்டே தெரிஞ்சாரு. இவங்க காலத்துல வந்துச்சு. எங்க காலத்துல வந்து எடப்பாடியார் தான் மதுரைக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு தென் மாவட்ட மக்களே பயன்பட போறாங்க. பணியும் நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யலையே. செங்கலை காமிச்சிட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. வேற என்ன இருக்குங்களா? வேற மெட்ரோ ட்ரெயினை பத்தி மதுரை மத்திய அரசு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஏங்க முடியாதுன்னு சொல்லுங்க. இது கடித போக்குவரத்துங்க. இது வந்து இவங்க ஏமாத்துற இது மாதிரிதான்ப்பா. நீங்க ஆச்சம் போட்டு விட்டுறீங்க. பிரஸ்ஸே இப்படி பண்றீங்களேப்பா. இது கடித போக்குவரத்து தம்பி. இது கடிதம் ஆயிரக்கணக்கான கடிதங்களை அரசுக்கு அனுப்புவாங்க. மத்திய அரசு மாநில அரசு கடித போக்குவரத்து வர்றது வழக்கமான ஒன்று. அதை எடுத்துக்கிட்டு இவங்க சொல்றாங்க உண்மையான இதப்பா என்னன்னா இவங்க சரிபடுத்தி அனுப்பி இருக்கணும். இவங்க தயார் பண்ணி 2 வருஷம் பத்தாதா? என்னங்க ஜெகஜாலா கில்லாடி எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் என்ன அவங்க எல்லாம் செய்யக்கூடாதா? தங்கம் தென்னரசிட்ட கொடுங்க, எங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொடுங்க, அவரெல்லாம் செய்வார்ல. என்ன சொல்றீங்க? என்னங்க என்ன கருப்பு? மதுரைக்காரங்க கொடுங்கப்பா. மதுரைக்காரங்க நாங்க சரிபடுத்தி தருவாங்க. எங்க அமைச்சர் எங்க திமுக கொடுங்க, எங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. மெட்ரோ வந்து அதிமுக ஆட்சியில தான் அமையும். அதிமுக நான் சொல்ற புரிஞ்சுங்க. அதிமுக ஆட்சியில ஏன்னா இவங்க அப்படிதான் சொல்றாங்க. இவங்க என்னன்னா முறையாக இவங்க கடித போக்குவரத்தை காமிச்சு ஏமாத்த பாக்குறாங்க, மக்களை ஏமாத்த பாக்குறாங்கன்றதான் எங்களுடையது. இவங்க இப்பவும் சரி செஞ்சு திரும்ப அனுப்பி இன்னைக்கு இருக்கிற வாக்காளர்கள் இன்னைக்கு இனிமேல் நிலம் எங்க எடுக்க போறோம், எங்கெங்க ஸ்டேஷன் அமையுது எப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்சி முடிஞ்சு போகுமே. ஒரு தடவைக்கு மறுமுறை திமுக வந்தது இல்ல. என்ன சொல்றீங்க? வரலாறு முக்கியம்ப்பா. ஏன்னா வரலாறு முக்கியம் இல்ல. என்ன சொல்றீங்க? வரலாறு முக்கியம் இல்ல. இதுவரைக்கும் திமுக ஆண்டது திரும்ப ஆண்டதாக இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக இருக்கும் வரைக்கும் ஆண்ட கட்சி ஆண்டிருக்கு. ஆனா அதுக்கு என்னைக்கு தலைவர் அந்த திமுக இருந்து கலைஞரால் விளக்கப்பட்டாரோ, தலைவர் அண்ணா திமுக தொடங்கினாரோ, அதுல இருந்து ஒரு முறைக்கு மறுமுறை வந்ததில்லை. அது வரலாறு ரொம்ப முக்கியம் தமிழகத்துல. நம்ம எப்பவுமே வரலாறு தான் பேசுவோம். என்ன சொல்றீங்க? நம்ம வரலாறு முக்கியம். இப்பவும் இருக்கப்பா. அதை கண்டுபிடிக்க மாட்டேறாங்க.
நீதி அரசுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. நீதி அரசர் அமைச்ச இந்த அரசு எப்படி பாருங்க, நீதி அரசர் அமைச்ச குழுவுக்கு என்ன மரியாதை? ஒண்ணுமே இல்லையே. வீடு வீடா கணக்கெடுக்க எங்க போய் கணக்கெடுக்கிறது? அதிகாரிகள் கணக்கெடுத்திருக்காங்களா? இதுவரைக்கும் என்ன நாங்க இப்ப திரும்ப கேட்டிருக்கோம், உயர்நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம். கேட்ட பிறகு இது பண்ணியிருக்காங்க பார்த்து.